யூடியூப் வலைதளத்தில் பதிவிடும் காணொளிகளுக்கு வழங்கப்படும் கட்டணங்களில் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் மாற்றம் ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பெருமளவில் தயாரிக்கப்பட்ட மீண்டும் மீண்டும் வரும் அல்லது குறைந்த முயற்சியுடன் வீடியோக்களை வெளியிடும் அலைவரிசைகளின் வருவாயை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அத்தகைய உள்ளடக்கத்தை அடையாளம் காணவும் வருவாய் ஈட்டுவதை தடுக்கவும் தளம் அதன் யூடியூப் கூட்டாளர் திட்டத்தின் வழிகாட்டுதல்களை புதுப்பித்துள்ளது. புதிய யூடியூப் பணமாக்குதல் வழிமுறைகள் தொடர்பில் அதன் உத்தியோகபூர்வ ஆதரவு பக்கத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் யூடியூப் கூட்டாளர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பணமாக்குவதற்கு படைப்பாளர்கள் எப்போதும் அசல் மற்றும் உண்மையான உள்ளடக்கத்தை பதிவேற்ற வேண்டும் என கோரியுள்ளது. ஜூலை 15, 2025 அன்று பெருமளவில் தயாரிக்கப்பட்ட மற்றும் மீண்டும் மீண்டும் வரும் உள்ளடக்கத்தை சிறப்பாக அடையாளம் காண யூடியூப் எங்கள் வழிகாட்டுதல்களை புதுப்பிக்கிறது. இந்த புதுப்பிப்பு இன்று நம்பகமற்ற உள்ளடக்கம் எப்படி இருக்கிறது என்பதை சிறப்பாக பிரதிபலிக்கிறது. யூடியூப் பணமாக்குதலை அங்கீகரிக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? புதுப்பிக்கப்பட்ட கொள்கை படைப்பாளிகள் YPP-யில் சேர தகுதி தரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்தும் கோருகிறது. ஒரு சேனலில் குறைந்தது 1000 சந்தாதாரர்கள் இருக்க வேண்டும். கடந்த ஆண்டில் 4000 செல்லுபடியாகும் பொது பார்வை நேரங்கள் அல்லது கடந்த 90 நாட்களில் 10 மில்லியன் செல்லுபடியாகும் பொது குறும்பட பார்வைகள் இருக்க வேண்டும் என்றுள்ளது.